இயேசுவையே ஆச்சரியத்துக்குள்ளாக நடத்துகிறவரை நீங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி அவருடைய விசுவாசத்தினால இயேசு ஆச்சரியம் அடைந்தார். இப்ப கவனிக்கணும், அது எப்படிப்பட்ட விசுவாசம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரேன். நீங்க இன்னும் சில சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிச்சீங்கன்னா இதே சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கும். அங்க வந்து சொல்றாங்க, எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, இயேசுவே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அவன் ரொம்ப முக்கியமானவன். இந்த 100க்கு அதிபதி நம்ம ஜெப ஆலயத்துக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறார், ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க அவங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். இயேசுவும் போறதுக்கு தான் ரெடியா இருந்தார். ஆனா 100க்கு அதிபதி சொல்றாரு பாருங்க, ஒருவனை நான் வான்னா வருவான், இன்னொருத்தனை போன்னா நான் போவான், ஆனா நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை. அதோட நிறுத்தல, ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காலம் பிழைப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட வேண்டுமானா தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும்.